Hey guys, it's Christmas season. So welcome to Thoppiful Samaiyal. So இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். எஸ், நம்ம வந்துட்டு கேக் பேக் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே பிடிச்ச நட்டி ஃபிஜி ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இதுக்கு வந்துட்டு 50 grams ஆஃப் டார்க் சாக்லேட் அண்ட் 50 grams ஆஃப் பட்டர் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம டபுள் பாயில் பண்ண போகிறோம். டபுள் பாயில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்துட்டு கீழே இருக்கிற வெசலில் வந்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க இருக்கும். அதுக்கு மேலே இன்னொரு வெசல் வச்சு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வந்துட்டு பட்டரையும் சாக்லேட்டையும் போட்டு நல்லா மெல்ட் பண்ணணும். இது வந்துட்டு நல்லா ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடணும். நமக்கு நல்லா ஒரு லிக்விட் ஆகணும். பட்டரும் சாக்லேட்டும் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி நல்லா லிக்விட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா இதை மெல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு நான் 2.5 ஸ்பூன் கோகோ பவுட்ரு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்துட்டு ஹர்ஷீஸ் கோகோ பவுட்ரு தான் எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு 2.5 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் லம்ப்ஸ் இருக்கக்கூடாது, அதாவது இந்த பவுடர் வந்துட்டு உள்ளே கட்டிப்பட்டிருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா நீங்கள் கோகோ பவுடர் போட்டதும் கொஞ்சம் திக்காகிடும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் இந்த டம்ளர் அளவுக்கு உங்கள்கிட்ட என்ன பவுல் இருந்தாலும் சரி, அதே ஈக்குவல் குவான்டிட்டிக்கு நான் வந்துட்டு மைதா எடுத்திருக்கேன். ஸோ மைதா உங்களுக்கு வந்துட்டு மைதா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆல்டர்னேட்டாக கோதுமை மாவில் கூட பண்ணலாம். அதே அளவுக்கு சர்க்கரை பவுட்ரு பண்ணி நான் வச்சுருக்கேன். இதுக்காக நீங்கள் வந்துட்டு ஐசிங் சுகர் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சர்க்கரையை வந்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை, மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் சிரப் இதையும் ஆட் பண்ணிவிட்டு, நான் எந்த டம்ளரில் அளவு எடுத்தனோ அந்த டம்ளருக்கு 1/2 டம்ளர் பால் எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப திக்காக இருக்குது மாவு அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும், அந்த பேட்டர் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட 1/4 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் வந்துட்டு கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்துட்டு பாதாமும் முந்திரியும் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்துட்டு தவாவில் தான் உங்களுக்கு பேக் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நான் வந்துட்டு எப்பயுமே யூஸ் பண்ண உப்பே தான் திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த உப்பு போட்டு 15 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நீங்கள் இந்த பேட்டர் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் நான் வந்துட்டு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அண்டு நம்ம இப்போது நம்மளோட கேக் மிக்ஸ்சரையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேக் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. நான் மேலே கொஞ்சமாக நட்ஸ் தூவிக்கிறேன் இதில். இப்போ இது பேக்கிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் வந்துட்டு 15 மினிட்ஸ் இதை வந்துட்டு பேக் பண்ணிவிட்டேன். உப்பு போட்டு அதை வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இது உள்ளே வைக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் ஆச்சு. 15 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல்லாக வெந்துடுச்சு. நமக்கு சென்டரில் கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. ஸோ அகெயின் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நான் எடுக்கும்போது சென்டரில் இன்னும் குக் ஆகலை. ஸோ இன்னொரு 15 மினிட்ஸ் கழித்து இதை நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ எஸ், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சென்டரில் வந்துட்டு கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்குது. பட் இது வந்துட்டு இது ஹீட்லேயே வந்துட்டு ஃபுல்லாக வெந்துடும். ஃபைனலாக நம்மளுடைய ப்ரௌனி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த டிஷ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 30 to 40 மினிட்ஸ் ஆகும். ஸோ ரொம்ப நேரம் பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாகிடும், கேக் சாஃப்டாக இருக்காது. ஸோ 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணி பாருங்கள் உள்ளே வந்துட்டு வெந்திருக்கா அப்படின்ட்டு. சைடில் பேக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா சென்டரில் வந்துட்டு அதுவே வந்துட்டு குக் ஆகிடும். அந்த ஹீட் வந்துட்டு கூலானதும் அதுவே குக் ஆகிடும். ஸோ நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நான் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. Until then, it's bye from me.